முறையூரில் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் ஐம்பெரும் திரு தேரோட்ட விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஸ்பான்சர் பாய் ஸ்ரீ லலிதா பேக்ஸ் மால், பாண்டியன் திரையரங்கம் மிக அருகில், காரைக்குடி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முறையூரில் அருள் பாலிக்கும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சன ஐம்பெரும் திருத்தேரோட்ட விழா விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சுமார் 800 ஆண்டுகள் பழமையான இந்த மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் சிறப்பு வாய்ந்ததாகும். இங்கு ஆணி திருமஞ்சன ஐம்பெரும் திருத்தேரோட்ட விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். கடந்த புதன்கிழமை ஜூன் 12ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் ஆணி திருமஞ்சன பெருந்திருவிழா துவங்கியது. அன்றிலிருந்து தினசரி பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடந்தது. முக்கிய நிகழ்வான இன்று 9ஆம் நாளில் பஞ்சமூர்த்திகளான பிரியாவிடை உடனாய ஸ்ரீ சொக்கநாதர், அன்னை ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனான சுப்பிரமணியர், ஸ்ரீ சண்டிகேஸ்வர் உள்ளிட்ட ஐம்பெரும் தனித்தனி தெய்வங்கள் திருத்தேர்களில் அருள் பாலித்தனர். அதைத் தொடர்ந்து தீப ஆரத்தி நிறைவு பெற்றவுடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரோட்ட விழாவை துவக்கி வைத்தனர். திருத்தேரோட்டம் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. தேரோட்ட திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.